தர்மசாலா அப்படின்ற அந்த பெயர் வந்து இப்போ கொஞ்ச காலமா ஒரு நடுங்க வைக்கிற விதமான பெயரா மாறிக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி வெறும் அங்க இருக்கக்கூடிய அந்த சுவாமியை வந்து நினைச்சுக்கிட்டு சொன்ன அந்த பெயர் வந்து இப்போ அப்படி ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் வந்து நம்மளை பதப்பதக்க வைக்குது. இந்த மாதிரி தர்மசாலாவுக்கு ஆதரவா அங்க இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏ வந்து சலோ தர்மசாலா சலோன்னு சொல்லிட்டு பேரணியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவர் நடத்த போறாராம். தர்மசாலா கருமசாலாவாக காட்சி தருகிறது. 300 ரூபாய் வாங்கிக்கிட்டு 300 மீட்டர் தொலைவிலேயே சசனியா காணாம போகும்போது KA05Y 2636ங்கிற வாகனத்தில் தான் அதை ஏற்றியதாக சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் யாராவது கைது பண்ணியிருக்காங்களா? இப்போ வரைக்கும் ஒரு கைது கிடையாது. ஏன் பண்ணலாம்? 12 சைட்டுகள் வந்து பார்த்தாச்சு. இதுவரை 6 எலும்பு மண்டை ஓடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 13வது இடத்தை தேடணும். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் முதல் சாட்சியம். இன்னைக்கு வர அவர் பேர் தெரியாது. பீமா மட்டும் சொல்லி பீமான்னு சொல்றாங்க. அந்த பீமான்னா ஏன் சொல்றாங்கன்னா அவர் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர், ஒரு பறையர்குடியை சார்ந்தவர். 42 வழக்கறிஞர் அவரை பாதுகாக்கக்கூடியவர்கள். காவல்துறை அவரை வந்து நாங்கள் பாதுகாக்கிறோம்னு சொல்லிச்சு, அரசு அவரை பாதுகாக்கிறோன்னு சொல்லிச்சு. வழக்கறிஞர்கள் வந்து இல்லை, நாங்கள் தர முடியாது, நீங்கள் கொன்றுவீங்க, பணி செய்ய விடாமல் துரத்திட்டாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? இந்த முதல் சாட்சியை படுகொலை செய்வதற்கு பல ஆங்கிளில் வேலை செஞ்சுட்டு செய்யுது. அமானுஷ்யங்கள் நிறைந்ததாக பாகுபலி என்று பேசப்படுகிறது. இப்போ பாகுபலி மலையிலேயே பல பிணங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி. இப்போ இவ்வளவு காலமாக பாகுபலி அமானுஷ்யங்களை பற்றி பேசுகிறோம்ல, இங்கே யாரும் போகக்கூடாது, அமானுஷ்யம் இருக்கிறது, அழித்து விடும். இல்லை, கற்பழிக்கப்பட்ட சீரழிக்கப்பட்ட பெண்களை புதைத்த இடம். மிக நுண்ணிய பிரிவை இன்றைக்கு எஸ்ஐடி டீம் வந்து பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. ரேடாரில் முதல்ல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதிநவீன அந்த ரேடாரை முதலாக பறக்க விடுறாங்க. இங்கு எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான தடயங்கள் இருப்பதாக அது உறுதிப்படுது. இப்போ பத்மாலதா, இந்த பத்மநாதாவை தேடி பல கட்டங்களாக அவருடைய அப்பா கம்யூனிஸ்டத்தினுடைய போராடி தலைவர், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், பல கட்டமாக போராடி பார்த்துருக்கிறாரு. எதுவுமே நடக்கலைங்க. அவர் வந்து தேவானந்தா எலும்பும் சதையும் தனித்தனியாக பிரிகிற நேரத்தில் அந்த பத்மநாதாவை தோண்டி எடுத்தார்கள். நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகின் அவர்களை தான் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். தர்மசாலா அப்படின்ற அந்த பெயர் வந்து இப்போ கொஞ்ச காலமாக ஒரு நடுங்க வைக்கிற விதமான பெயராக மாறிக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி வெறும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமியை வந்து நினச்சிக்கிட்டு சொன்ன இந்த பெயர் வந்து இப்போ அப்படி ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் வந்து நம்மளை பதப்பதக்க வைக்குது. அதுலேயும் நீங்கள் நிறைய செய்திகள் வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக ஒரு புதிய அப்டேட், அதாவது ஆல்ரெடி இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். அந்த மாணவியை வந்து புதைச்சதை நீங்கள் மறுபடியும் எடுத்து நீங்கள் உங்களுடைய கேஸுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்கன்னு அவங்க அக்காவே வந்து இப்போ சந்தித்து சொல்லியிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வேறு விஷயம்லாம் வேறு புதுசாக கலப்பியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தர்மசாலாவுக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏ வந்து சலோ தர்மசாலா சலோன்னு சொல்லிட்டு பேரணியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவர் நடத்த போகிறாராம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா இவ்வளோ பேரை புதைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேரில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அவருக்கு பக்கபலமாக ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அர்த்தால் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் தர்மசாலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது பாதிக்கப்பட்டவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இது வந்து அவங்களுக்கு ஒரு தப்பான ஒரு விஷயமா போயிடாதா? இது பெரிய ஒரு பேர இழப்பு இல்லையா? அவ்வளோ பேர் இழந்திருக்கிறவங்க குடும்பத்தினருக்கு என்ன அவங்க பண்ண போகிறாங்க? இப்படி ஒரு பேரணியை முதல்ல அவங்க எதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க? தர்மசாலா கருமசாலாவாக காட்சி இருக்கிறது. போன வாரம் என்கிட்ட சசன்யாவுடைய தாய் பேசினாங்க கன்னட மொழியில். சசன்யாவை பற்றி நான் வலையொலித்தளங்களில் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்தேன். அதற்கு நன்றி தெரிவித்து எனக்கு அவங்க பேசினாங்க. அவங்க சொன்ன ஒரு செய்தியை நான் பரிமாறணும்னு நினைக்கிறேன். சசன்யாவுடைய மாமா வந்து சசன்யாவை பார்த்துட்டு 300 ரூபா பணத்தை கொடுத்துட்டு, இது அம்மாவிட்ட கொண்டே கொடுத்துரு,
நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு 300 மீட்டர் தொலைவிலேயே சஸ்னியா காணாமல் போனோம். 300 ரூபாய் வாங்கிக்கிட்டு 300 மீட்டர் தொலைவிலேயே சஸ்னியா காணாமல் போகும்போது KA05Y 2636ங்கிற வாகனத்தில் தான் அதை ஏற்றியதாக சொல்லப்படுகிறது. பதறாங்க, கதறாங்க, காணாமல் போயிட்டாங்க, தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. தர்மசாலாவில் இருக்கிற பொதுமக்களே தர்மசாலாவை பற்றி பேசிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள். ஏன்னா கொலை விழுவு சர்வதிகார போக்கத்தின் உச்சக்கட்ட அதிகாரம் இந்தியாவையே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதைப் போல வீரேந்திர ஹெக் இன்னைக்கு அங்கே மிகப்பெரிய அளவில் யாராவது கைது பண்ணியிருக்காங்களா? இப்போ வரைக்கும் ஒரு கைது கிடையாது. ஏன் பண்ணலாம்? அதுதான் அவர் இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்களவை எம்பி கூட கிடையாது, மாநிலங்களவை எம்பி. எதுக்காக அவருக்கு மாநிலங்களவை எம்பி கொடுத்தாங்கன்னு தெரியுமா? இங்கே இசைஞானி இளையராஜாவுக்கு கொடுத்ததை போல இசையால் அனைவரையும் வெல்லக்கூடிய ஞானியாக இருக்கக்கூடியவருக்கு ஒரு இறுதி காலகட்டங்களில் ஒரு அழகு பார்க்க வேண்டும் அந்த அற்புத மனிதரை என்பதற்காக அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவையில் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் வீரேந்திர ஹெக்டே மிகச்சிறந்த ஆன்மீகவாதின்றதுக்காகவா? மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாக தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை ஒப்படைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு மாநிலங்களவை பதவி யார் கொடுத்துருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சி, பிஜேபி. ஆனால் அவர் பாரதிய ஜனதா கட்சி. இப்போ இளையராஜாவை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் பூர்வீகமாகவே பாரதிய ஜனதா கட்சி. இப்போ 12 சைட்டுகள் வந்து பார்த்தாச்சு. இதுவரை 6 எலும்பு மண்டை ஓடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. 423 உதிரி எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 13வது இடத்தை தேடணும். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் முதல் சாட்சியம். இன்னைக்கு வர அவர் பேர் தெரியாது. பீமா மட்டும் சொல்லி பீமான்னு சொல்கிறாங்க. அந்த பீமான்னா ஏன் சொல்கிறாங்கன்னா அவர் தாழ்த்தப்படுத்தப்பட்டோர், ஒரு பறையர்குடியை சார்ந்தவர். பீமா ராம்சி என்பது அம்பேத்கருடைய இயற்பெயர். ஆகையால் பீமானுங்கிறதோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க. எவ்வளவு நாசுக்கா! இதை செயலாற்றக்கூடியவர்கள் 42 வழக்கறிஞர்கள், அவரை பாதுகாக்கக்கூடியவர்கள். காவல்துறை அவரை வந்து நாங்கள் பாதுகாக்கிறோம்னு சொல்லிச்சு, அரசு அவரை பாதுகாக்கிறோன்னு சொல்லிச்சு. வழக்கறிஞர்கள் வந்து இல்லை, நாங்கள் தர முடியாது, நீங்கள் கொன்றுவீங்க. இப்போ பாருங்கள், இந்த எஸ்ஐடி டீமில் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தரை வந்து பணி செய்ய விடாமல் துரத்திட்டாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? இந்த முதல் சாட்சியை படுகொலை செய்வதற்கு பல ஆங்கிளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு சிஐடி, எஸ்ஐடியும் செய்யுது. இப்போ தான் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் கமிஷனர் அவங்க உள்ளே இறங்கி அவரை பாதுகாப்பது மட்டுமல்ல, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கண்காணிப்பதற்கு இன்னைக்கு மனித உரிமைகள் குழு களத்துக்கு இறங்கிட்டாங்க. அவங்க 16 பேர் வந்து இறங்கியிருக்கிறாங்க டெல்லியிலேருந்து. யுவராஜ் தலைமையில் ராஜா சிங் அப்படிங்கிறவருடைய மேற்பார்வையில் மனித உரிமைகள் ஆணையம் இன்னைக்கு அந்த களத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. மிக தெளிவாக துல்லியமாக நாம் சொல்லப்பட வேண்டுமானால் 60 இடங்களில் புதைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள். ஆனால் முதல் சாட்சி கையை காட்டியிருப்பது 13. புதுசா ஒரு 13A போடுறாங்க. அப்படி போட முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க 26 எழுத்தையும் சேர்க்கணும். அமானுஷ்யங்கள் நிறைந்ததாக பாகுபலி என்று பேசப்படுகிறது. இப்ப பாகுபலி மலையிலேயே பல பிணங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி. இப்போ இவ்வளவு காலமாக பாகுபலி அமானுஷ்யங்களை பற்றி பேசணும்ல, உங்க யாரும் போகக்கூடாது, அமானுஷ்யம் இருக்கிறது, அழித்து விடும். இல்லை, கற்பழிக்கப்பட்ட சீரழிக்கப்பட்ட பெண்களை புதைத்த இடம் பாகுபலி மலை. இப்போ அங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நவீனத்துவம் வாய்ந்த சிபிஆர் கருவி பொருத்தப்பட்ட, அதாவது பூமிக்குள்ளேயே 1 கிலோமீட்டர் தொலைவில் என்ன இருந்தாலும் துல்லியமாக கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வரக்கூடிய மிக நுண்ணிய பிரிவை இன்றைக்கு எஸ்ஐடி டீம் வந்து பயன்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க. ரேடாரில் முதல்ல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதிநவீன அந்த ரேடாரை முதலாக பறக்க விடுறாங்க. பறக்க விடும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கி காலையில் 7:30 மணிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது செடிகளும் கொடிகளும். அப்போ உடனடியாக என்ன செய்கிறாங்கன்னா, எஸ்ஐடி டீம் வந்து இப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் சொல்லும்போது வேறு என்ன திட்டம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவர்கள் உட்காந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, முதல்ல இந்த செடிகளை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. இப்போ 7 ஜேசிபி வண்டிகள் செடிகளை அழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் செடிகளை இது பண்ணும்போது வேற எதுவும் சாட்சியம் போயிட்டாது அதில்? இல்லை, அது ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், 100 மீட்டர் தொலைவில் மண்ணு குமிச்சிருக்கிறதாகவும் செய்தி. ஆனால் கோயில் நிர்வாகம் அதை மறுக்கிறது. நாங்கள் எந்த மண்ணையும் கொட்டலை,
அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லி மண்ணு கொட்டியிருக்கிறாங்கன்னா, ஆற்றினுடைய தண்ணி வேகம் எடுக்கிற போது கோயிலுக்குள்ள வந்துடுது, ஆகையால் நாங்கள் வந்து இந்த கரையை உயர்த்துகிறோம் என்கிற பெயரில் அவர்கள் பிணங்களை மூடியிருக்கிறார்கள். இப்போ அதனால தான் இந்த ரேடார் கருவியை இறக்குறாங்க. சிபிஆர் கருவியை வந்து அவங்க இறக்குறதுக்கு காரணம் அதுதான். இப்போ ட்ரோனில் வந்து ஒரு அதிநவீனத்துவத்தினுடைய கருவிகளை பொருத்தி இப்போ ஆய்வு பண்ணிட்டாங்க. காலையில் 3 மணி நேரம் அது ஆய்வு பண்ணியிருக்கு. இங்கு எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான தடயங்கள் இருப்பதாக அது உறுதிப்படுத்துது. இப்போ தான் சிபிஆரை இறக்க போகிறாங்க. 3 மணிக்கு மேலே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். 3 மணிக்கு மேலே வந்து சிபிஆர் கருவியை பயன்படுத்துகிறாங்க. பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கருவி. இப்போ டெல்லியிலிருந்து வருகை தந்த ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை பொறுப்பாளர்கள், மரியாதைக்குரிய யுவராஜ் ராஜா சிங் போன்றவர்கள்லாம் அங்கே இருக்கிற நூற்றுக்கணக்கான மக்களிடம் நேற்று இரவே விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இது சாதாரணமாக போகலை. இப்போ தான் புதிய புயலை கிளப்பியிருக்குது. இப்போ நாம் அமானுஷ்யங்கள் நிறைந்த இந்த பாகுபலி மலை சுற்றிலும் அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கிறது. இப்போ மனித உரிமை ஆணையம் என்ன கேள்வி வைக்குதுன்னா, இங்கே புல்ல பூண்டை வெட்டிடுறீங்க, செதுக்கிடுறீங்க, பிணங்கள் தோண்டி எடுக்கப்படுது, காடு நிறைந்த பகுதிகளாக பாகுபலி மலை இருக்குது, அங்கே எங்கெங்கெல்லாம் பணம் புதைச்சிருக்குங்கிறத எப்படி துல்லியமாக நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக மரத்தை வெட்டி விட்டு பிணம் புதைக்க முடியாது, மரத்துகளின் இடையில தான் பணம் புதைக்கப்பட்டிருக்கும், அந்த இடத்துல செடி கொடிகள் மண்டி இருக்கு, நாங்கள் அதை அப்புறப்படுத்திட்டு மரங்களை வெட்டாமல். மேபி பல வருஷத்துக்கு முன்னாடின்றதுனால புதைச்சிட்டு அதுக்கு மேலே மரக்கன்று ஏதாவது இது பண்ணியிருந்தாங்கன்னா அது வளர்ந்துருக்கும். ஆமாம், வளர்ந்துருக்கும். இப்போ அது 35 வருஷம் 1986 2015 வரை நடைபெற்ற இந்த காலங்களில் புதைக்கப்பட்ட பிணங்களுடைய விகிதாச்சாரங்களை தான் இப்போ பார்க்குறாங்க. 2015 2025 வரை எத்தனை பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. இப்போ அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேரம் வந்து விரயமாகுது, காலம் ஓடுது, உயர்நீதிமன்றம் மட்டுமல்ல உச்சநீதிமன்றம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது, நாம் அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதான் அதிநவீன ரேடாரை இப்போ அவங்க பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் இப்போ வரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய எலும்புக்கூடுகள் இருக்கிறதுனால அந்த தர்மசாலாவுடைய இடத்துக்கு யாராவது ஒருத்தவங்க தலைவர், யாராவது ஒருத்தரை ஏதோ ஒரு விசாரணை அப்படின்னாவது அவங்க கூட்டிகிட்டு போயிருக்கணும்ல. அப்படி எதுவுமே கூட்டிகிட்டு போன மாதிரியே தெரியல. தீவிர கண்காணிப்பு பிரிவில் முதல் சாட்சியும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், முதல் சாட்சி குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து நீங்கள் குறிப்பிட்டது சரியான கேள்வியாக இருந்தாலும், அந்த கோவிலின் தலைகர்த்தர் கிட்டத்தட்ட 15 தலைமுறைகளாக அந்த கோவில் நிர்வாகத்தை அவர்கள் நடத்துகிறாங்க. அவருடைய தம்பி பையன் அவன் தான் ரொம்ப ஆடி இருக்கிறான் அந்த பிரச்சனையில். இப்போ 39 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பள்ளி மாணவி 17 வயது பத்மாவதி பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது காணும், அவ்வளோதான். எங்கே போனாங்க என்ன ஆனாங்க தெரியாது. இப்போ பத்மாலதா, இந்த பத்மலதாவை தேடி பல கட்டங்களாக அவருடைய அப்பா கம்யூனிஸ்டத்தினுடைய போராடி தலைவர், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், பல கட்டமாக போராடி பார்த்துருக்கிறாரு. எதுவுமே நடக்கலைங்க. அவர் வந்து தேவானந்தா, அவங்க அப்பா வந்து பல கட்டமாக போராடிட்டு இப்போ கடைசியாக என்ன செஞ்சார்னா, பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் வந்து என் குழந்தையை காணலை, ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்து கண்டுபிடித்து தாருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு கண்டுபிடிக்கிறாங்க. 58 நாட்களுக்கு பிறகு அது புதைத்த இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. புதைத்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கடிகாரம், வளையல், அவங்க போட்டிருந்த உடையெல்லாம் வந்து ரொம்ப கவுச்சியாகி அது இப்போ அதாவது எலும்பும் சதையும் தனித்தனியாக பிரிகிற நேரத்தில் அந்த பத்மலதாவை தோண்டி எடுத்தார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க பொல்யூர், அதாவது தர்மசாலாவிலேருந்து 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பொல்யூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தை சார்ந்தவர்கள். அந்த 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. குறிப்பாக ஹேமாவதி நதிக்கரையின் ஓரத்தில் தான் பத்மலதா வந்து புதைக்கப்பட்டிருக்கிறதை தோண்டி எடுத்தாங்க. இப்போ இவங்களுடைய சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா, 39 வருஷம் ஆச்சு, நாங்கள் என் தங்கச்சியை அக்காவை புதைச்சிருக்கிறோம், இன்றைக்கி அவங்க இருந்திருந்தாங்கன்னா 60 வயசு, அவங்க பேரம்பேத்தியோடு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் அந்த இடத்தை, அந்த எலும்புக்கூடுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அது உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளுது. அப்போவே அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, எந்த காலத்திலும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படலாம் அப்படிங்கிறதுக்காக எரிக்காமல் புதைச்சாங்க. ஆனால் அந்த எலும்புகள் எப்படி இருக்குன்னா, கைகால்கள் ஒடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பெண் உயிர்நிலையில் ஆசிட்டை ஊற்றி எரிச்சிருக்கிறாங்க. அது எப்படின்னா, ஒரு சொட்டு இப்படி பட்டுச்சுன்னா பின்னாடி வந்து கரியெல்லாம் வெந்து ஓட்டை விழுந்துடும், பெரிய ஓட்டையாக பார்க்கலாம். அப்படி
இதை விட கொடுமையானது என்னன்னா, மிகப்பெரிய இரும்பு அண்டாவில் ஆசிட்டை, அது அதிபயங்கரமான ஆசிட் என்று சொல்லுகிறார்கள், கம்பியில் அவங்கள கட்டி அந்த ஆசிட்டுக்குள்ளே இறக்கிட்டாங்கன்னா புஷ்பமாயிருவாங்க, எதுவுமே மேலே வராது. இவ்வாறான கொலைகள் ஏகப்பட்டு தான் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இப்போ புதைத்தது வேற, எரித்தது வேற, ஆத்து ஓரத்தில் புதைச்சி அடிச்சுட்டு போனது வேற. இது இல்லாமல் ஆசிட்டிலே முக்கி கொலை செய்த கொலைகள் ஏகப்பட்டது என்று இப்போ பேசப்படுகிறது. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் அப்போ வந்து நடந்திருக்கும் அப்படின்னு தெரிய வருது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸை விடுங்க, மற்ற அதிகாரிகள், மற்ற ஊர் பஞ்சாயத்து தலைவர்லேருந்து இருக்கக்கூடியவங்க எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும்ல. பொதுமக்களே ஒரு சில பேர் இப்போ வராங்க, நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்போ அவங்க வாய் திறக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் அப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து மிரட்டி இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே இது நடந்திருக்கு. அவங்க இவ்வளோ நாள் வரைக்கும். சரியான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறது. பெல்தங்காடி காவல் நிலையம் மற்றும் தர்மசாலா காவல் நிலையம், இந்த 2 காவல் நிலையம் தான் அதுக்கு பொறுப்பு. கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளாக பணியாற்றியவர்கள் யார் யார், பெரிய லிஸ்ட் எடுத்துட்டாங்க இப்போ.